சிசிடிவியோடைய கனெக்ஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கலாம். ஒரு சிசிடிவி கேமராவுடைய செட்டப் நம்ம பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 4 விஷயம் தேவை. ஒன்று கேமரா, ரெண்டாவது அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிற அதை கண்ட்ரோல் பண்ணுற டிவிஆர் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர், அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் அதாவது பவர் சப்ளை. கேமராவுக்கு பவரை கொடுக்கக்கூடிய சப்ளை, பவரை கொடுக்கக்கூடியது எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. அதுக்கப்புறமா இந்த டிவிஆரில் ரெக்கார்ட் ஆகிறத நாம் லோக்கலில் பார்க்கறதுக்காக ஒரு மானிட்டர். நம்ம இந்த இடத்துல ஒரு மானிட்டர் வச்சுக்கலாம், டிவி வச்சுக்கலாம், ஏன்னா இந்த டிவிஆரில் வந்து விஜிஏ கனெக்ஷன் இருக்கும் அண்ட் ஹெச்டிஎம்ஐ கனெக்ஷன் இருக்கும். அதாவது இது விஜிஏ கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற மானிட்டருங்க யூஸ் பண்ண முடியும், அல்லது ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கும். இது ஹெச்டிஎம்ஐ போர்ட். இதில் டிவியை கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இப்போ புதுசாக வர எல்லா டிவிலையும் ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கும். ஸோ டிவி கொடுக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு தேவை 4 பொருள்: கேமரா, டிவிஆர், எஸ்எம்பிஎஸ் அண்ட் ஸ்க்ரீன், அதாவது மானிட்டர். ஸோ நம்ம மானிட்டர் வச்சுருக்கோம். முதல்ல 1 by 1 வருவோம். கேமரா முதல்ல நமக்கு சிசிடிவி கேமரானாலே நம்ம கேமராவை பற்றி தெரியும், நம்ம பார்த்துருப்போம். கேமராவை பொறுத்தளவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. கேமராவில் இன்டோர் கேமரா, அவுட்டோர் கேமரா அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அவுட்டோர் கேமரானா வெதர் ப்ரூஃப் கேமராவாக இருக்கும், மழை வெயில் தாங்கும். இன்டோர் கேமரானா உருண்டைய முட்டை மாதிரி இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். அண்டு இன்டோர் கேமராவை பொறுத்தளவில் ஓரளவுக்கு வைடு வியூ இருக்கும். அது வெதர் ப்ரூஃப் கிடையாது. இது வந்து அவுட்டோர் கேமரா, வெதர் ப்ரூஃப். இதை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து வீடியோ அவுட்டு, இன்னொன்று வந்து பவர் இன். இந்த 2 இருக்கும். ஸோ கேமராவில் வந்து இது வந்து டே நைட் கேமரா, டே நைட் கேமரான்னு சொல்லுவாங்க. இது ஐவிஆர் டே நைட் கேமரா. அதாவது வந்து பகலில் வந்து வெளிச்சம் இருக்கும்போது, பகல்லன்னு இல்லை, பகல்லையும் சரி ராத்திரியும் சரி வெளிச்சம் இருக்கும்போது கலர்லையும், வெளிச்சம் இல்லாத ஃபுல் இருட்டாக இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ரெக்கார்ட் ஆகக்கூடிய சிஸ்டம் இருக்கிறதுனால இதை வந்து டே அண்ட் நைட் கேமரான்னு சொல்லுவாங்க. இதே இதில் ஃபுல் கலர் கேமரா அப்படின்னா பகல்லையும் சரி நைட்லேயும் சரி லைட் இருந்தாலும் வெளிச்சம் இருந்தாலும் இல்லாட்டியும் கலரில் ரெக்கார்ட் பண்ணும். அதனால் இது வந்து அந்த டைப்பை வந்து ஃபுல் கலர் கேமரான்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடி இருக்கிறது டே அண்ட் நைட் கேமரா. பகலில் வெளிச்சம் இருக்கும்போது கலராகவும், வெளிச்சம் இல்லாத டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ பேசிக்காக லோ ப்ரைஸில் அவைலபிள் இருக்கிற இந்த மாடல். ஸோ நிறைய கடைகளில் வீடுகளில் இந்த மாதிரி தான் மாட்டியிருப்பாங்க. ஃபுல் கலர் கேமரானா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதிலேருந்து ஒரு 700 600 இதுலேருந்து அதிகமாக இருக்கும் இந்த ப்ரைஸை விட. அப்புறம் வந்து இந்த கேமராவோட வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னும் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா இதோடைய மெகா பிக்சலை பொறுத்து. இதோடைய மெகா பிக்சல் வந்து இப்போ இது வந்து 2 மெகா பிக்சல் கேமரா, இது 5 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அனலாக் கேமரா. இது வந்து ஐபி கேமரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஐபி நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய கேமராஸும் இருக்குது. ஸோ அதை வந்து ஐபி கேமரா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி டிவிஆர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்விஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐபி கேமராஸை வந்து ஈத்தர்நெட் கேபிளை யூஸ் பண்ணி நாம் 4 சேனல் டிவிஆரில் கூட நம்ம எக்ஸ்ட்ரா 2 கேமரா நெட்வொர்க் கேபிளை யூஸ் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐபி கேமராவை டிவிஆர்லையும் கனெக்ட் பண்ணலாம், 2 கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 சேனல் டிவிஆரில் 6 கேமரா கனெக்ட் பண்ண முடியும். 2 கேமரா நெட்வொர்க் கேபிளை யூஸ் பண்ணி ஐபி கேமராஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இது கேமரா பற்றின விஷயம் இது. அதுக்கப்புறம் இது இல்லாமல் இந்த மாதிரி செட்டப்லாம் இல்லாமல் கேமராவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால சிங்கிள் கேமராவை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி டிவிஆர், எஸ்எம்பிஎஸ், ஸ்க்ரீன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிங்கிள் கேமரா இருக்குது. ஒரே கேமரா பவர் கொடுத்தா மெமரி கார்டில் ரெக்கார்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒய்ஃபை கேமராஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். 2-way கம்யூனிகேஷன், ரெக்கார்ட் பண்ணும், பார்க்கலாம், பேசலாம், கேட்கலாம், மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகும். அது வந்து ஒய்ஃபை கேமரா. அதே மாதிரி ஒய்ஃபை இல்லாமல் 4G கேமராவும் இருக்குது. சிம் கார்டு போட்டால் வேலை செய்யக்கூடிய 4G கேமரா. ஸோ பவர் மட்டும் கொடுத்து சிம் கார்டு போட்டோம்னா மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகும், நம்ம எங்கே இருந்தாலும் அதை வாட்ச் பண்ண முடியும். சிங்கிள் கேமரா. இந்த மாதிரி ஒய்ஃபை கேமரா இருக்குது, 4G கேமராஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ கேமராவை பற்றி நம்ம இப்போ மேலோட்டமாக பார்த்துருக்கோம். அடுத்து டிவிஆருங்கிறது என்னென்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். ஸோ இதில் தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த கேமராலேருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகி இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட் நம்ம ப்ளேபேக் பார்க்குறது எல்லாமே இதில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிவைஸ்க்கு பேர் டிவிஆர்.
ஸோ இந்த டிவைஸ் இருந்தால் தான் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இது வழியாக தான் ரெக்கார்ட் ஆகும். இதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ கனெக்ஷன் பண்ணுறதுக்காக V1 V2 V3 V4ங்கிறது வந்து வீடியோ கனெக்ஷன், கேமராலேருந்து வரக்கூடிய வீடியோ அவுட்டை இங்கே கொடுப்போம். இது வந்து ஆடியோ அவுட், அதாவது கேமராவில் இருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்டை நம்ம இங்கே கொடுக்கணும். இது என்னன்னா VGA என்ன அப்படின்னா, இந்த டிவிஆரில் இருந்து நாம் மானிட்டரில், அதாவது டிவிலேயோ மானிட்டர்லேயோ நம்ம கனெக்ட் பண்ணுறக்கா VGA வந்து கம்ப்யூட்டர் மானிட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் மானிட்டரில் கனெக்ட் பண்ணுற டிவிஆர்லேருந்து வரக்கூடிய வீடியோ அவுட் தான் இந்த VGA. HDMIங்கிறது வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன், அதாவது இதுவும் வீடியோ அவுட். இந்த 4ம் வீடியோ இன், கேமராலேருந்து வரக்கூடிய வீடியோவை இதுக்குள்ளே கொடுக்கணும். இது வழியாக தான் வீடியோ அவுட் நம்ம ஸ்க்ரீனில் நம்ம பார்ப்போம். நம்ம ரெக்கார்ட் ஆனது ப்ளேபேக் லைவ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வந்து லோக்கலாக பார்க்குறது இந்த இது வழியாக தான் நம்ம இதுலேருந்து எடுத்தோம்னா VGA கனெக்ஷன் கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு கொடுக்கலாம். எதுனா டிவியில் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆடியோ இன், அதாவது 4 கேமராவுக்கான ஆடியோ இன். 4 கேமராவில் மைக் இருந்துச்சுன்னா கேமரா வந்து இன்பில்டு மைக்கோட வரும், அல்லது அடிஷ்னல் மைக் போட்டுக்கலாம் கேமராவுக்கு. ஸோ அந்த ஆடியோவை இந்த 4 போர்ட்லையும் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஆடியோ வந்து வீடியோவோட சிங்க் ஆகிக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் லேண்ட் போர்ட், அதாவது வந்து இன்டர்நெட்டை டிவிஆரை கனெக்ட் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய போர்ட். இது ரெண்டுமே USB போர்ட்டு. இது வந்து என்னென்னா RS485 கனெக்ஷன், அதாவது வந்து PT செட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வச்சு கேமராவை ஆப்ரேட் பண்ணி ரொட்டேட் பண்ணுற கேமராஸ்லாம் இருக்குது. PT செட் கேமரா அந்த மாதிரி கேமராவாக இருந்துச்சுன்னா இந்த இதில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இது வந்து 12 வோல்ட் DC அடாப்டர் வந்து இந்த டிவிஆருக்கு பவர் கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து ஒரு டிவிஆருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் அண்ட் பின்ஸ், கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் எல்லாமே. ஃப்ரண்டில் எதுவுமே இருக்காது, பட் இந்த நிறைய மாடலில் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த மாடலில் வந்து ப்ளேபேக் ஆப்ரேட்லாம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் SMBS, இதோடைய வேலை என்ன அப்படின்னா, கேமராவுக்கு எல்லா கேமராவுக்கும் பவர் இங்கேருந்து தான் போகும். டிவிஆர்லேருந்து பவர் எந்த கேமராவுக்கும் போகாது, இதிலேருந்து தான் பவர் போகும். SMBS நம்ம தனியாக வைக்கணும், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இதில் இருந்து தான் எல்லாம். இது வந்து ஒரு 4 சேனல் SMBS, அதாவது 4 கேமரா, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 12 வோல்ட் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு SMBS. ஸோ இங்கேருந்து தான் வந்து கேமராவுக்கு 4 கேமரா இருந்துச்சுன்னா 4 கேமரா, 8னா 8, 16னா 16 கேமரா. ஸோ அதுக்கு தகுந்த SMBS நம்ம வச்சுருப்போம், அங்கேருந்து தான் பவர் சப்ளை ஆகும். ஸோ இது வந்து மானிட்டர். இந்த டிவிஆர்லேருந்து வரக்கூடிய லோக்கலி நம்ம வீடியோவை வந்து இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறதுக்காக நம்ம மானிட்டர் வச்சுருக்கோம். இப்போ முதல்ல இப்போ அடுத்து வந்து கனெக்ஷனை பார்க்கலாம். கனெக்ஷனை பொறுத்தளவில் இப்போ நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்குவோம், அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கேமராவில் வந்து 2 கனெக்ஷன் இருக்குது. இந்த கேமராவில் 2 கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் 2 கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு பின்னு, அதுக்கப்புறமா இந்த ஒரு பின்னு இருக்குது. ஸோ மேலே இருக்கிற பின்னு வீடியோ அவுட், இங்கேருந்து வீடியோ அவுட் வெளியே வருது. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த டிவிஆரில் கொடுத்துடணும். நம்ம என்ன பண்ணணும்னா இதை டிவிஆரில் கொடுத்துடணும். இந்த வீடியோ அவுட்டை எடுத்துகிட்டு போய் டிவிஆரில் கொடுக்கணும். அடுத்து இந்த SMBSல இருந்து நம்ம பவர், இந்த SMBSல இருந்து பவர் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு இந்த இப்படி வந்து SMBSலேருந்து பவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துடணும், இந்த பின்னில் கொடுத்துடணும். ஸோ இது வந்து பவர் இன். இந்த பின் வந்து வீடியோ அவுட். ஸோ வீடியோ அவுட் நேரங்க வருது. ஓகே, அடுத்து ஒரு கனெக்ஷன் என்னென்னா, நம்ம இந்த டிவிஆரில் இப்போ வந்து SMBSல இருந்து கேமராவுக்கு பவர் வந்தாச்சு. கேமராவிலேருந்து வீடியோ அவுட் எடுத்து டிவிஆரில் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இந்த டிவிஆரில். இப்போ இந்த டிவிஆரில் VGAவோ அல்லது HDMI கேபிளையோ போட்டு நாம் இங்கே இருந்து டிவிலையோ மானிட்டர்லையோ நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மகிட்ட ஒரு மானிட்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த டிவிஆரில் இருந்து ஸோ நேராக இப்படி எடுத்துகிட்டு போய் இங்கே மானிட்டருக்கு கொடுக்குறேன். இப்படி ஒரு கனெக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போய் நேராக நம்ம இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். ஸோ இப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த 2 இந்த லைன் இந்த பவரும் வீடியோவும் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து CCTV கேபிளை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து CCTV கேபிளை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ அதில் வந்து ஒரு சிசிடிவி கேபிள் 3+1 கேபிளில் நீங்கள் வீடியோ அவுட் எடுத்துக்கலாம், பவர் இன் கொடுத்துக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ளே போகும். ஸோ அதில் மைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3+1 கனெக்ஷன் சொல்லுவாங்க. சிசிடிவி கேபிள், கோஆக்சியல் கேபிள், ஸோ ஈத்தர்நெட் கேபிள் எதனாலும் யூஸ் பண்ணி ஒரு கேமராவை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் 3+1 சிசிடிவி கேபிளில். ஸோ நான் இப்போ அந்த கேபிள் இல்லாமல் உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக ஜஸ்ட் லைன் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு கனெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதான் இது என்னென்னா இந்த இடத்துல வந்து வீடியோ இன்னும் டிவிஆரை கனெக்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணக்கூடிய பிஎன்சி கனெக்டர். ஸோ இது வந்து கேமரா சைடு ஒன்று வந்திருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கேயும் வரும். ஸோ வீடியோ அவுட் எடுத்து இங்கே வீடியோ இன் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்னொரு பவர் கனெக்டர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அது இங்கே பவர் கனெக்டர் யூஸ் பண்ணிட்டு இங்கே எஸ்எம்பிஎஸ்லேயே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.